Hi viewers, welcome to episode 10 of Rama the Misinterpreted Hero. போன எபிசோடில் நம்ம ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் அவங்க 4 பேரும் எப்படி அவதாரம் எடுத்தாங்கன்றதை பார்த்தோம். இந்த எபிசோட் நம்ம போன எபிசோட்லேயே நான் சொன்ன மாதிரி வைகுண்ட ஏகாதசின்றதுனால இன்றைக்கி நம்ம இந்த எபிசோட் ஃபுல்லாக நம்ம ராமநாமத்தோட மகிமையவும் அதே மாதிரி அவங்க 4 பேருக்கும் வசிஷ்டர் ஏன் அந்த பேர் வச்சாருன்றதையும் பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமநாமத்தோட மகிமையை சொன்ன ஒரு எபிசோட் பத்தாது. ராமநாமத்தோட மகிமையை தேவர்களால் கூட சொல்ல முடியாது. ஒரு நாள் பார்வதி சிவன்கிட்ட கேட்குறாங்க, இந்த கலியுகத்தில் மக்களுக்கு நேரம் கம்மியாக இருக்கும், அவங்களால விஷ்ணுவோட அந்த 1000 நாமத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, அவங்களுக்காக ஏதாவது ஒரு சிம்பிளான வழியை சொல்லுங்க அப்படின்னு சிவன்கிட்ட பார்வதி கேட்டிருக்காங்க. அது சிவன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. அதாவது ராமநாம சொல்றதுனால நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாம சொல்ற முழு புண்ணியமும் கிடைக்கும்னு சிவன் பார்வதிக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா காசியில் உள்ள விஸ்வநாதருக்கு வில்வ அர்ச்சனை பண்ணும்போது இந்த வில்வத்தில் ராம ராமன் எழுதிதான் இந்த வில்வத்தில் காசி விஸ்வநாதருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லாரும் சொல்றதுன்னா காசியில இறந்தா முக்தின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே பார்த்துருப்போம், காசியில மணிகர்ணிகா காட் அப்படின்றது ஒரு பெரிய மயானம். அந்த மயானத்துல எல்லாருக்கும் தகன சம்ஸ்காரம் நடந்தால் அவங்களுக்கு அடுத்த ஜென்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மயானத்துல எரியும் போது அந்த பிரேதத்துக்கு காது ஒரு மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும். ஸ்கந்த புராணத்தோட படி அந்த காது யாரெல்லாம் காசியில இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரோட காதுலையும் சிவபெருமானே ராமநாமத்தை உபதேசம் பண்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. அதனாலதான் காசியில இறந்தவங்களுக்கு அடுத்த ஜென்மம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவன் எப்பவுமே தியானம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ராமநாமத்தை மட்டுமே தான் எப்பவுமே தியானம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதே மாதிரி சில செவிவெளி கதை என்ன சொல்லுதுன்னா, வால்மீகி திருடனாருந்து அவருக்கு நாரத மகரிஷி நீ நல்ல வழியில மாறு அப்படின்னு உபதேசம் பண்றாரு. வால்மீகி அவ்வளவு பாவம் பண்ணியிருந்ததுனால அவருக்கு ராமநாமம் கூட சொல்ல வரல. ஸோ அதனால அவர் முதல்ல மரன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு ராமநாமம் வந்ததுன்னு சில செவிவெளி கதைகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ராமநாமத்தை ரமயதி இது ராமக, இந்த ராமநாமத்தை யாரு சொல்றாங்களோ அவங்களோட மனசு ஃபுல்லா நம்ம கடவுளை நோக்கி போகும். அதாவது யாருக்கு அந்த பேர் இருக்கோ அவங்கள நோக்கி எல்லாரையும் அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் வசிஷ்டர் ராமருக்கு அந்த நாமத்தை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்ம சிவனோட பஞ்சாட்சர மந்திரம், அதாவது நமசிவாய மந்திரத்துல மன்றது ஜீவம், அதாவது இந்த எழுத்து முக்கியமான எழுத்து ம. அதே மாதிரி விஷ்ணுவோட அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நமோ நாராயணால இந்த ரான்ற எழுத்து முக்கியமானது. இந்த 2 எழுத்தும் சேர்ந்து ராமநாமம் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் ராமநாமத்துக்கு நம்ம நிறைய மகிமை இருக்கு. இதை ஃபுல்லா நம்ம அடுத்து வர எபிசோட்ஸ்ல பார்ப்போம். இதுக்கு அடுத்து வசிஷ்டர் கௌசல்யாவோட பையனுக்கு இந்த ராமநாமத்தை அடிச்சிட்டாரு. இதுக்கு அடுத்து கைகேயியோட பையன் பரதனுக்கு பாரத்தை தாங்கிறதுனால பரதன்னு வசிஷ்டர் பேர் வைக்கிறாரு. பரதன் இன்னும் பாரத்தை தாங்கினாருன்றதெல்லாம் நம்ம அயோத்தியா காண்டம் வரும்போது பார்ப்போம். அடுத்து சுமித்ராவோட முதல் பையனுக்கு லக்ஷ்மணன்னு பேர் வச்சாரு. லக்ஷ்மணக லக்ஷ்மி சம்பன, அதாவது லக்ஷ்மணனுக்கு எப்பவுமே கைங்கரிய லக்ஷ்மி, அதாவது தொண்டு செய்யறது மட்டுமே தான் லக்ஷ்மணனுக்கு ஒரு பெரிய சொத்தா இருந்திருக்கு. கைங்கரிய லக்ஷ்மி விடாம இருந்ததுனால அவருக்கு லக்ஷ்மணன்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம ராமாயணம் ஃபுல்லா பார்த்தாலுமே லக்ஷ்மணன் இல்லாம ராமர் எங்கேயுமே போக மாட்டாரு. ராமர் இல்லாம லக்ஷ்மணன் சில இடத்துக்குலாம் போயிருக்காரு. ஆனா லக்ஷ்மணன் இல்லாம ராமர் எங்கேயுமே போக மாட்டாரு. அந்த மாதிரி ஒருத்தரோட மூச்சுக்காத்து ராமரோட மூச்சுக்காத்து வெளியே ஒரு உருவம் கொடுத்தா அந்த உருவத்தை தான் லக்ஷ்மணன் சொல்லுவாங்க. லக்ஷ்மணன் இல்லாம ராமர் எங்கேயுமே போக மாட்டார். இதை பத்தியும் நம்ம வால்மீகி ராமாயணத்தோட வரப்போற எபிசோட்ஸ்ல பார்ப்போம். அதே மாதிரி கடைசி பையனை சத்ருக்னன்னு பேர் வச்சாரு. அதாவது நம்மளோட அந்தர் சத்ரு, அதாவது நமக்குள்ளேயே காம குரோத லோபம் மோக மதம் ஆச்சரியம், அதாவது நம்மளோட காமம் இந்த லஸ்ட் கோபம், அதுக்கப்புறம் பொறாம பேராசை, இதெல்லாம் நம்ம உள்ளேயே இருக்கிற சத்ருக்கள். இது அதே மாதிரி கண்ணுக்கு தெரிகிற சத்ருக்கள், வெளியில நம்மளை எதிர்க்கிறவங்க. இவங்க எல்லாரையும் ஜெயிக்கிறதுனால சுமித்ராவோட கடைசி பையனுக்கு சத்ருக்னன்னு வசிஷ்டர் பேர் வைக்கிறாரு.
இவங்க 4 பேரோட குழந்தை பருவத்தை பற்றி வால்மீகி ராமாயணத்தில் அவ்வளவா இல்லை. இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்களுக்கு 12 வயசு ஆகுதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லிக்கிறேன்னா, அந்த காலத்துலலாம் வந்து உபநயனம், அதாவது வந்து எல்லாருக்குமே வந்து உபநயனம் பண்ணுவாங்க. உபநயனம் ஆனதுக்கப்புறம் வந்து அதை ஒரு ஜென்மாவாக கணக்கெடுப்பாங்க. அதாவது உபநயனம் நடந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வந்து என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.